உங்கள் வீட்டுக்கான பெயிண்டிங்கை யார் அழகாக பண்ணி தருவா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரே சாய்ஸ் விஎஸ்வி குரூப்ஸ் தான். 5 தலைமுறையாக 5 மாவட்டங்களில் எல்லா விதமான வால் பெயிண்டிங், வால் டிசைனிங், வாட்டர் ப்ரூஃபிங், வுட் ஃபினிஷிங்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா சர்வீசஸும் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ், ரீபெயிண்டிங் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எண்ட் டு எண்ட் கஸ்டமர் சர்வீஸும் கொடுக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் பண்ணணுமா? அப்போ விஎஸ்வி விட வேறு சாய்ஸ் இல்லை. இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. தங்கம் தங்கம், என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிக்கலையா? ஸ்கூல் லீவு தான், நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. உனக்கு எப்போ எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்போ எந்திரி. அம்மா பூரி செஞ்சு வச்சிருக்கேன். சரிம்மா. வர்ணா, அடியே வர்ணா. எப்பவுமே தங்கம் செல்லோன்னு கொஞ்சம் தானமா எழுப்புவ, இப்ப என்னம்மா இப்படி எழுப்புற? பின்ன இப்படி எழுப்பாம இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க? எந்திரிக்கிறதுக்கு என்ன? இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானம்மா, அதானே தூங்குறேன். இனி ஸ்கூல் ரீஓபன் ஆக 1 வீக் இருக்குல்லம்மா. ஸ்கூல் திறக்கிறதுக்கு 1 வீக் இல்லை, 1 வீக் தான் இருக்கு. 1 வீக் இருக்குமா? 1 வீக் கழிச்சு ஸ்கூல் ரீஓபன் அன்னைக்கு உன்னை வந்து எழுப்புனா என்ன சொல்லுவ தெரியுமா? அம்மா லீவில் 10 மணி வரைக்கும் தூங்கி 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 இப்போ நேரமாக எந்திரிக்க கஷ்டமாக இருக்குமா. ஒரு 5 மினிட்ஸ் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ்மா. 5 மினிட்ஸ் சொல்லியே 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அதான் இன்னிலேருந்து உன்னை ட்ரெயின் பண்ணாதான் ஸ்கூல் ரீஓபன் அன்னைக்கு டான் எழுந்துச்சு ரெடியாவ. இனிமே 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு குளிச்சு 8 மணிக்கு சாப்பிட்டு ரெடியாக இருக்கணும். ரெடி ஆகிட்டு சொல்லு, பூரி செஞ்சு தரேன். சரிம்மா. எப்பவுமே ஸ்கூல் ரீஓபன் ஆகிற அன்னைக்கு தான் ஏன்டா ஸ்கூல் ரீஓபன் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்களா? அம்மா எங்க போறோம், எப்போ போறோம், எப்படி போறோம்? என்னது எங்க எப்போ எப்படி? ஷாப்பிங். எதுக்கு? ஸ்கூல் ரீஓபன் ஆகுதுமா. உன் பொண்ணு 7th இருந்து 8th போறா. புதுசா புது கிளாஸ்க்கு புது அடி எடுத்து வச்சு போறா. புது கிளாஸ்க்கு போறப்ப எல்லாம் புதுசா இருக்கணும்ல. அப்படி என்ன புதுசு வாங்கணும்? புது பேக், புது வாட்ச், புது ஸ்நாக்ஸ் பாக்ஸ், புது லஞ்ச் பாக்ஸ், புது வாட்டர் பாட்டில், புது இங்க் பாட்டில், புது சாக்ஸ், புது பென்சில் பாக்ஸ், புது ஷார்ப்னர், புது எரேசர், புது பென்சில், புது பேனா. அதனால எனக்கு பழசு எதுவும் வேணாம். இதெல்லாம் போன வருஷம் தானே புதுசாக வாங்கினோம். அதெல்லாம் நல்லா தானே இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு. ஆனால் பழசாயிருச்சு. புது வருஷம் புது கிளாஸில் எல்லாரும் புதுசாக போட்டுட்டு வரும்போது உன் பொண்ணு மட்டும் பழசை போட்டால் நல்லா இருக்குமா? நான் பாவம் தானம்மா, ப்ளீஸ்மா. இப்போ என்ன உனக்கு ஷாப்பிங் போனோம் அதானே? ஆமாம்மா. ஸ்கூலுக்கு போனாலே எல்லா ஐட்டமும் புதுசாக வாங்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கல்ல? ஆமாம்மா. சரி, எல்லாம் வாங்கி தரேன். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. ஏய், என்னடி எழுதிட்டு இருக்க? அதுவாம்மா, ஸ்கூலில் ஹாலிடே அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, நான் முடிக்கவே இல்லை, அதுதான் எழுதிட்டு இருக்கேன். ஏண்டி 2 மாதம் லீவில் ஜாலியாக ஆடிட்டானே இருந்தேன். அப்போ உட்காந்து எழுதாம இப்போ உட்காந்து எழுதிட்டு இருக்க. எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் செய்யறதே உன் வேலையாக போச்சு. எப்பவும் முந்திரி கொட்டையாக இருந்து பழகடி. முந்திரி கொட்டையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அம்மா நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்கிற, நீ பாட்டுக்கு திட்டுற, நீ பாட்டுக்கு என்ன பண்ணேன்னு கேட்குற, நீ பாட்டுக்கு முந்திரி கொட்டையாக இருங்கிற, நீ பாட்டுக்கு முந்திரி கொட்டையாக இருக்காதங்கிற. என்னம்மா? சரி சரி சீக்கிரம் முடி. சீக்கிரம் முடியா? நானா? பின்ன நானா வந்து முடிக்கிறது? அம்மா ஒரு கை யூஸ் பண்ணி ஓசையை கிரியேட் பண்ண முடியாது, அதே 2 கை யூஸ் பண்ணி ஓசையை கிரியேட் பண்ண முடியும். எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? அம்மா சம்பந்தப்படுத்திக்கோமா. இப்ப நான் தனியே எழுதுனா சீக்கிரம் முடிக்க முடியாது, அதே நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுதுனா. ஓ நீ அப்படி வர. உன் வேலை நான் பாக்குறேன், என் வேலை நீ பாக்குறியா? ஐயோ அதுக்கு நானே எழுதிப்பேன், நீ போய் உன் வேலையை பாருமா. எல்லா பொண்ணுங்களும் நைஸா இதுல மட்டும் எஸ்கேப் ஆயிருங்கடி.
உன்கிட்ட ஒன்று சொல்லணும். இந்த 2 மாசமா நம்ம ஜாலியாக விளாண்டோம்ல, ஆனால் இனிமேல் அப்படி விளாட முடியாது. எனக்கு அடுத்த வாரத்துலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகணும் தாரா. ஐ வில் மிஸ் யூ தாரா. கஷ்டமாக இருக்கா? எனக்கும் கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். நான் ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் ஈவினிங் என்னால் உங்க கூட கொஞ்ச நேரம் தான் விளையாட முடியும். ஏன்னா எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்கும் நிறைய டெஸ்ட்டும் தருவாங்க தாரா. நான் அம்மா உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு போகிறேன். உனக்கு 3 நேரமும் உனக்கு பிடிச்ச ஃபுட்டும் நிறைய தண்ணியும் அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு போக சொல்கிறேன். உனக்கு டாக் டாய்ஸும் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். ஸ்கூலுக்கு தானே போக போகிறா, காலையில் போட்டு சாயங்காலம் வந்துட போகிறா. என்னமோ நிலாவுக்கே போகிற மாதிரி ஃபீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேணும்னா உன்னையும் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிடலாமா? நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம். என்னது, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறியா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டி. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் தம் யூனிஃபார்மில் வருவாங்க, சில பேர் கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. ஏன்னு ரீசன் கேட்டால் யூனிஃபார்ம் தைக்கலன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் யூனிஃபார்ம் தைக்கலன்னு வேணும்னே போய் சொல்லிட்டு கலர் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. நம்ம எதில் போகலாம்? யூனிஃபார்மா கலர் ட்ரெஸ்ஸா? கலர் ட்ரெஸ்லேயே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டேங்கிறனால மிஸ் லெசனே எடுக்க மாட்டாங்க, திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கேட்பாங்க. அதுலேயே நாள் போயிடும். அப்புறம் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் மீட் பண்ண முடியும். ஐ சூப்பர். ஃபர்ஸ்ட் டே மாதிரி எல்லா டேவும் இருந்தா ஸ்கூலே ஜாலியா இருக்கும். சோஷியல் சயின்ஸ்னு எழுதிட்ட பாப்பா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. விடுமா விடுமா, எப்பவுமே அட்டை போட்ட நோட்ல சப்ஜெக்ட் பேரை மாத்தி எழுதுறது யூஸ்வல் தானே. சரி சரி, சொல்ல வேண்டியதை சொல்லிடு. நீங்களும் என்ன மாதிரி ஸ்கூல் ரீஓப்பன் ஆக ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காம நம்ம EMI சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய்.